தமிழ்நாட்டில் கடந்த 6 மாதங்களில் 129 பேர் தானமாக அளித்த சிறுநீரகம், இதயம், கல்லீரல் உள்ளிட்ட 725 உடல் உறுப்புகளால் 725 பேர் மறுவாழ்வு பெற்றிருப்பதாக மாநில உறுப்பு மாற்று ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய அளவில் உறுப்பு தானம் செய்வதிலும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையிலும் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2008 முதல் 2025 வரை 952 இதயங்கள், 967 நுரையீரல்கள், 1954 கல்லீரல்கள், 3870 சிறுநீரகங்கள், 46 கணையங்கள், 26 சிறுகுடல்கள், 1063 இதய வால்வுகள், 3209 கருவெளிகள், 419 எலும்புகள் உட்பட கடந்த 17 ஆண்டுகளில் 12845 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளன. இவை மாற்று அறுவை சிகிச்சைகளின் மூலம் 12000க்கும் அதிகமானோருக்கு பொருத்தப்பட்டு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் 129 பேரிடம் 37 இதயங்கள், 39 நுரையீரல்கள், 110 கல்லீரல்கள், 227 சிறுநீரகங்கள், 4 கணையங்கள், 10 சிறுகுடல்கள், 20 இதய வால்வுகள், 192 கருவிழிகள், 59 எலும்புகள் என 725 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டன. இவற்றின் மூலம் 725 பேர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர். மிக உன்னதமான ஒரு ப்ரோக்ராம் ஏன்னு கேட்டிங்கன்னா, பல உறுப்புகள்னால செயலிழந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது மண்ணுக்கோ இல்லை தீக்கோ இரையாகி போகிற அந்த உறுப்புகள் இவங்களுக்கு இன்னொரு புனர்ஜென்மம் மறுவாழ்வு கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய முன்னெடுப்புகளால் நம்முடைய மாநிலம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது.